Taste the Daily. இரு கைகளும் இல்லாத நிலையில் நாராயணசாமி என்பவருக்கு அதிமுக ஆட்சியில் அறுவை சிகிச்சை மூலம் இரு கைகள் பொருத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்ட நிலையில் அவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து நன்றி கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சளா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இரண்டு கைகளும் இல்லாத இளைஞர் நாராயணசாமி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலமாக கைகளை பொறுத்து இன்றைக்கு முழு மனிதனாக இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திண்டுக்கல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த நாராயணசாமி, குறிப்பாக இந்த கைகளை பெற்று முழு மனிதனாக நான் மனைவி மற்றும் குழந்தைகளோடு வாழ்ந்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி தெரிவித்தார். அவரும் நிகழ்ச்சியோடு குழந்தைகள் மற்றும் தன்னுடைய அந்த குடும்பத்தின் குறித்த நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவருக்கு பழங்களை கொடுத்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நாராயணசாமியுடைய குடும்பம் மற்றும் குழந்தைகள் அவருடைய நலம் குறித்து விசாரித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அதே போன்று நாராயணசாமியுடன் நான் நடத்திய நேர்காணலையும் தற்போது பார்க்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைக்கு இரண்டாவது நாளாக குறிப்பாக 3 சட்டமன்ற தொகுதிகளை எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணசாமி என்கிற இளைஞருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2 கைகளும் இல்லாத இளைஞருக்கு மிகப்பெரிய அளவிலே அறுவை சிகிச்சை செய்து 2 கைகள் அவருக்கு மாற்றாக பொருத்தப்பட்டு மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு மிக சந்தோஷத்தோடு இன்றைக்கு எழுச்சி பயணத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை நேரிலே சந்தித்து அந்த நெகிழ்ச்சியான மகிழ்ச்சியை அவர் தெரிவித்துக் கொண்டார். அதிமுக பொதுச் செயலாளர் கைகள் எப்படி இருக்கிறது, வலி இருக்கிறதா, எப்படி செயல்படுகிறீர்கள், எவ்வளவு பாரம் உங்களால் சுமக்க முடிகிறது, அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வந்ததும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும், கைகளை பெற்று எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதுபோல் குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அவருக்கு தெரிவித்திருக்கிறார். கைகளை பெற்று நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாராயணசாமி நம்மோடு இணைகிறார். சார், அதிமுக பொதுச் செயலாளர் சந்திச்சிருக்கீங்க, இந்த சந்தோஷம் கைகள் கிடைத்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் சொன்ன வார்த்தைகள் எந்த மாதிரியான உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி? அவர் பார்த்ததே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு. வாழ்க்கையே இல்லாம இருந்த எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து போன ஆசையில் ஒரு வாழ்க்கையை கொடுத்து இன்னைக்கு லைஃப்ல நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஃபேமிலி கல்யாணம் ஆகி முன்னாடி உள்ள சந்தோஷமா தான் இருக்கேன். அடுத்த ஐயா ஆட்சிக்கு வரும்போது நல்ல ஒரு வேலையை போட்டு நிரந்தரமா ஒரு வேலையை போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கை நல்லா போகட்டும்னு சொல்லியிருக்காரு. அவர் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஒரு அரசு மருத்துவமனையில அதிமுக ஆட்சியில கைகள் இல்லாம இருந்து 2 கைகள் பெற்றிருக்கீங்க. உங்களால இன்றைக்கு 2 கைகளோடு செயல்படக்கூடிய ஒரு முழு மனிதனா நிற்கிறீங்க. அந்த வலிமை, அந்த சந்தோஷம் எப்படி இருக்கு? இது ரொம்ப பெரிய சந்தோஷம். லைஃபே திருப்பி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குங்க சார். லைஃபே போச்சுன்னு நினைச்சேன், நான் மறுபடியும் லைஃப் திருப்பி கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையே இல்லை என்று நினைத்த மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 10 விரல்கள் தான் மூலதனம் என்று சொல்வார்கள். 10 விரல்களோடு சேர்ந்த 2 கைகளை கொடுத்து அந்த இளைஞருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றியோடு இன்றைக்கு நேரிலே வந்து தன்னுடைய நன்றியை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் ஜெயக்குமார்.